குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/7/2026 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 7ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 11 முதல் 12 மணி வரை, மதியம் 12 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம்: தேவதைகளை வணங்க வேண்டும். திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம். பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6:01. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 10:33 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இன்று இரவு 11:11 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 10:33 வரை கௌலவம், பின்பு இரவு 11:19 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று அதிகாலை 3 வரை 1 கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் கேது பகவான், துலாத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மைகள் வசமாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். விதைகள் விதைக்க ஏற்ற நாள். நாட்டியம் பயிலுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 11:57 முதல் காலை 1:39 வரை மேஷ லக்னம். காலை 1:40 முதல் 3:31 வரை ரிஷப லக்னம். 3:32 முதல் காலை 5:33 வரை மிதுன லக்னம். 5:38 முதல் காலை 7:49 வரை கடக லக்னம். 7:50 முதல் காலை 9:56 வரை சிம்ம லக்னம். 9:57 முதல் காலை 11:56 வரை கன்னி லக்னம். 11:57 முதல் மதியம் 1:56 வரை துலாம் லக்னம். 1:57 முதல் மாலை 4:03 வரை விருச்சிக லக்னம். 4:04 முதல் மாலை 6:15 வரை தனுசு லக்னம். 6:16 முதல் இரவு 8:21 வரை மகர் லக்னம். 8:22 முதல் இரவு 10:13 வரை கும்ப லக்னம். 10:14 முதல் இரவு 11:56 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்கள். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே
கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்தருள்வாய் என்று வழிபடுங்கள். குருவே, சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் குருபியோ நமக. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று ஸ்ரீ குரு பகவானுக்கு உண்டான இந்த தமிழ் மந்திரங்களை மனதார மனமுருகி பிரார்த்தித்து இந்த மந்திரங்களை பிரயோகிக்கும் பொழுது அதற்குண்டான அநேக பலன்கள் நமக்கு வந்து சேரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் சரவண பவ. வேலும் மகிழும் தொண்டு. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் மிக சிறப்பாக நடக்கவும், பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறவும், குல தெய்வத்தினுடைய அருள் பூரணமாக கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம். இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு எப்பொழுதும் சகலவிதமான நல்ல பலன்களையே உண்டாக்கட்டும். இன்றைய நாளுக்கான பலன்களாக சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் யாவும் கைகூடலாங்க. உங்கள் மனதில் பட்ட விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். வீட்டில் நடக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை நீங்களே முன்னின்று வழி நடத்துவீர்கள். பிறருடைய செயலுக்கும் வழித்துணையாக வருவீர்கள். நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். எதிர்காலம் சார்ந்த முடிவுகளுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. வீட்டில் நடக்கக்கூடிய மங்கள விசேஷங்களுக்கு ஒரு சில முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களே முன்னின்று செய்வதால் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி அவற்றை சரியாக செய்து பாரம்பரிய முறைப்படி ஒவ்வொரு விசேஷத்தையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். மனதில் பலதரப்பட்ட எண்ணங்கள் ஏற்படலாங்க. பொருளாதார நிலைகளில் இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. கடன் சார்ந்த தொந்தரவில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடும். நெருக்கடிகள் குறையும். வருமானம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களே, வியாபார நிமித்தமாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பினுடைய விஷயத்தில் அதிக ஈடுபாடும் முயற்சிகளும் அதிகரிக்கலாங்க.
மிகப்பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்புள்ள மாணவ மாணவியராக நீங்க இருப்பீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அது தொடர்பாக வங்கி கடன் உதவி கைகூடி வரலாம். கல்வி கடனுக்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. வங்கியில் இருந்து வரவேண்டிய பணம் காலதாமதம் இல்லாமல் கைக்கு வந்து சேரக்கூடும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையுங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். நண்பர்கள் வழியில ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படலாங்க. இந்த நாளில் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. வருமானம் தொடர்பாக உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரலாம். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். எப்படியாவது சாதித்தே தீர வேண்டும் என்கிற எண்ணமும் ஒரு சில முயற்சிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. கனிவு நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. உடல் நலமும் மனநலமும் சீரான போக்கிலேயே இருக்குங்க. அக்கம் பக்கம் நபர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு அதிலும் தொழில் ரீதியாகவோ வியாபார சம்பந்தமாகவோ உதவிகரமாக இருப்பாங்க. வெளி வட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். ஆக உங்கள் மனதில் இருந்த பழைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே தீர்ந்து ஒரு புத்துணர்ச்சி நபராக காணப்படுவீர்கள். மேஷராசி என்பர்களே, உங்களுடைய தொழில் விருத்திக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரலாம். பணம் சம்பந்தமான விஷயம் என்னும் பொழுது நம்பிக்கை வாய்ந்த வகையில எழுத்துப்பூர்வமாக பணத்தை கொடுப்பது வாங்குவது நல்லது. யாரையும் அப்படியே நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம். முக்கியமான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களோடு இணக்கமாக செய்வது நல்லது. வங்கி தொடர்பாக சேமிப்புகள் உயர்ந்து கொண்டே இருக்கும். வியாபார விஷயமாக புது நபர்களுடைய சந்திப்பு நிகழலாங்க. இந்த நாளில் உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் ஹோரைகள் அறிந்து செய்ய வேண்டும். பொதுவான விஷயங்களுக்கு சூரிய ஹோரை, செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணுங்க. செவ்வாய் குரு ஓரையில சொத்து சுப நிகழ்ச்சிகள் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகவும் சிறப்புங்க. புதிதாக பொருள் வாங்குகிறீர்கள் என்றால் சுக்கிர ஓரை பயன்படுத்துங்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை செய்வதற்கு சுக்கிர ஓரை மிகவும் சிறப்பானது. சந்திர ஓரையிலேயும் சரி மாணவர்கள் படிக்கலாம். அதே போல புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகளிலும் தொழில் சம்பந்தமாக வியாபாரம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற ஒரு கிரகங்களாக இருக்கிறது. ஓரைகளையும் முன்கூட்டியே பார்த்து அறிந்து கொள்வது நல்லது. இந்த நாளில் உங்களுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எந்த ராசிக்காரர்கள் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள், பகையால் யார் என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம் இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை ராசியாக பார்க்கும் பொழுது கன்னி, மகரம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஆதரவற்ற தன்மையிலேயே இருப்பாங்க. ஆக மேஷராசி என்பவர்கள் இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு நார்த், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை செல்வாக்கு அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் நல்லதொரு ஆதரவு உண்டாகக்கூடும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக நடக்கவும் இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெற வேண்டி நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளில் எதிர்பாராத சில பயணங்கள் காரணமாக மாற்றங்கள் உண்டாகலாங்க. வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் இருக்காது. ஆனால் வேலை விஷயமாகவோ அல்லது வியாபார தன்மையை பொறுத்தோ திடீரென வெளியே போக வேண்டிய சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு ஒரு விதமான அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனசுல எப்பொழுதுமே எதிர்காலம் பத்தின நிறைய விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் காணப்படுது. வருமானம் வரணும், நல்ல வியாபாரம் அபிவிருத்தி ஆகணும், தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து நமக்கு நற்பெயர்கள் கிடைக்கணும், ஆர்டர்கள் குவியணும்னு பலதரப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்குங்க. அதிலும் குறிப்பாக வருமானத்தை சார்ந்துதான் இருக்கும். புதுவிதமான பொருட்கள் வாங்கணுன்ற ஆர்வமும் கூடுதலாக மனசுல உண்டாகலாங்க. பார்க்கக்கூடிய விஷயங்கள் மீது அதிக விருப்பம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த சிக்கல்கள்லாம் படிப்படியாக குறைய போகுதுங்க. இந்த நாள் உங்களோட அனுசரணையான போக்கோடு மற்றவர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு வேலைகளையும் மற்றவர்களுடைய துணையுடன் மூலமே செய்து முடிக்கிறதுனால மனசுல ஓரளவுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த மந்த தன்மைகள்லாம் குறையுங்க. முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் நன்றாக படிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்கிற வைராக்கியம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கைகூடி வரப்போகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் படிக்க துவங்குங்கள். மாணவர்களை தியானம் செய்வதும் ஒரு சில யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகளை செய்த பிறகு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் நினைவாற்றல் நன்றாக இருக்கும். மறதி என்பதை காணப்படாது. கண் சார்ந்த பிரச்சனைகள் கூட குறையும். ஆக தியானம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள்.
வியாபாரத்தில் இருக்கிறவங்க வாடிக்கையாளர்களுடைய குணநலன்களுக்கு ஏத்த மாதிரி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் புதிய பொருட்களை அறிமுகம் செய்வீங்க. விற்பனையை நல்ல முறையில கொண்டு வரதுக்காக அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான பலன் நிச்சயமாக இந்த நாள் கிடைக்குங்க. தொழில் விஷயமாக வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது விநாயக பெருமானை வழிபட்டு நீங்கள் வேலைகளை துவங்குவது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசி பெறுங்கள். பெற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் வயதானவர்களோ அல்லது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களிடம் எந்த ஒரு மன குறைபாடோ அல்லது மன வருத்தங்களோ வைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லோரிடமும் ஒரு அன்பாக பணிவாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பேச்சு திறமை நன்றாக இருக்குங்க. எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு வாய்ப்புகள் வரலாம். இதுவரைக்கில சரிவர வேலை இல்லை என்கிற வருத்தம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அற்புதமான பலன்கள் உண்டாகுங்க. நீங்கள் எந்த அளவிற்கு தேடல் என்பது இருக்கிறதோ அதே அளவிற்கு வரக்கூடிய செய்திகளும் நற்செய்திகளாக வரும். வெகு சீக்கிரமாக நிரந்தரமான பணியில் நீங்கள் அமரப் போகிறீர்கள். குடும்ப நலன் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஆதரவான சூழல் காணப்படுதுங்க. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை மட்டும் உங்களோடு சேர்த்துக் கொள்வது நல்லது. வியாபாரமாகட்டும், தொழில் கூட்டாளிகள், இப்படி பங்குதாரர்கள் யாராக இருந்தாலும் சேர்க்கக்கூடிய நபர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம், இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பகை ராசியாக இருக்கக்கூடியவங்க சிம்மம், தனுசு, கும்பம், இந்த 3 ராசிக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி என்பவர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல லாபகரமான போக்கு இருக்கிறது. வருமானமும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இருந்தாலும் உங்களுடைய முக்கியமான வேலைகளை அன்றாடம் நீங்கள் ஹோரைகள் பார்த்து செய்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சிறப்பான ஹோரைகள் சந்திர ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, இந்த 4 கிரக ஹோரைகளும் உங்களுக்கு சுபத்தை உண்டாக்கி தருங்க. குரு சுக்கிர ஹோரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யறது, சுக்கிர ஹோரையில புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயத்துக்கு முதலீடு செய்யறது அல்லது புதிய வீட்டுக்காக அட்வான்ஸ் பண்றது, இது போன்ற பணம் முதலீடு தொடர்பான விஷயங்களுக்கு கூட சுக்கிர ஹோரை பயன்படுத்தலாம். அதே போல ஆரோக்கிய குறைபாடுல இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை சுக்கிர ஹோரையில செய்யும் பொழுது உடல் நிலையில் சீரான போக்கு இருக்கும். வெகு சீக்கிரமாக ஆரோக்கியம் மீண்டு வருங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, நார்த். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக நடக்கவும், எண்ணிய காரியங்கள் நிறைவேறவும், அதிர்ஷ்டகரமான போக்கு இருப்பதற்கு இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்று புது நபர்களுடைய சந்திப்பு ஏற்படலாங்க. அறிமுகத்தின் காரணமாக ஏற்றம் பெறுவீர்கள். புது நபர்களிடம் பேசும் பொழுது உங்களுடைய அதிகமான சொந்த விஷயங்களை பற்றியோ வியாபாரம் தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றியோ வெளியிட வேண்டாம். அவர்களுடைய குணநலன்கள், தன்மைகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆழம் பார்க்காமல் தண்ணீரில் கால் வைக்கக்கூடாது என்பது சான்றோர்களுடைய வாக்கு. ஆக மற்றவர்களுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு பேச வேண்டுமே தவிர யாரை பார்த்தாலும் உடனுக்குடன் நீங்கள் அறிமுகம் செய்து கொண்டு உங்களுடைய சொந்த விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அரசு சார்ந்த வேலைகள்ல இதுவரையில் இருந்த இழுபறியான விஷயங்கள்லாம் குறைய போகுதுங்க. கடன் பெறுவதாக இருந்தாலும் அரசினுடைய அனுமதிக்காக காத்திருப்பவர்கள் அரசினுடைய உரிமம் பெற வேண்டும். இப்படி வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களுக்காகவும் வங்கி கடன் உதவிகள் பெறுவதற்கும் மானியம் பெறுவதற்கு இதுவரையில் இருந்த ஒரு சில இழுபறியான விஷயங்கள்லாம் குறைந்து வெகு சீக்கிரமாக நீங்கள் எண்ணிய செயல்பாடுகள் நடக்கக்கூடும். உத்தியோக வேலைகள் ஆதரவு கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதோடு உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்குங்க. முக்கியமான விஷயங்களுக்கு உங்களிடம் ஒரு சில கருத்துக்களை வரவேற்கக்கூடிய விதமாகவும் இருக்கும். அந்த இடத்தில் உங்களை மேல் உயர்த்தி ஒரு கௌரவப்படுத்தியே பேசுவார்கள். இதனால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய மற்ற பணியாளர்களும் உங்களை பார்க்கும் பொழுதே நல்ல எண்ணம், நல்ல கருத்துக்கள் மற்றவர்கள் மனதில் உருவாவதை நீங்களே உணர முடியும். வருமானம் தொடர்பாக சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மனசுல புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாங்க. கலை சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும். வீட்டில் இருந்து நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வருமானம் ஈட்டக்கூடிய வகையில ஒரு சில கைவினை பொருட்களை தயாரிக்கிறது அல்லது கைத்தொழில கத்துக்கிறது, தையல் இயந்திரம் தொடர்பான விஷயங்கள், நிதி நிலைமைகள்ல ஆதாரமாக இருக்கக்கூடிய பெண்கள்
உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு ஏற்படலாம். இதுவரையில் சரிவர வேலை இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மிதுன ராசி அன்பர்கள் இளைஞர்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றால் போல்தான் முன்னேற்றமும் அதிகரிக்கும். சோம்பல் தனத்தை தவிர்த்து கடுமையாக உழைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில உன்னதமான பலன் வருங்க. மாணவர்களை படிப்பு விஷயத்தில் சற்று அக்கறை அதிகமாக இருந்தாலும் சூழ்நிலைகள் ஒரு சில நேரங்களில் குழப்பங்களாக இருக்கலாம். கல்வி மீதான ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். நல்ல தன்னம்பிக்கையூட்ட செய்திகளை படிப்பதோ கேட்பதோ பெரியவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த நாளில் எல்லா விதமான நிலைப்பாடுகளும் குடும்ப சூழலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. அன்பு நிறைந்த நாளாக இருக்கிறது. வருமானம், தொழில், வியாபாரம் இவையெல்லாம் சிறப்பாக நடக்கும். வருமானம் திருப்திகரமாக கைக்கு வரும். எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் அவர் நண்பர்களாக கூட இருக்கட்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த ராசிக்காரர்கள் என்பதை அறிந்து கொண்டு சேர்ப்பது நல்லது. அவர்கள் நட்பானவர்களா அல்லது பகை ராசிக்காரர்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பர்களே, நட்பானவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் இந்த 5 ராசிக்காரர்கள் நட்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை ராசிக்காரர்கள் விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஆதரவற்ற தன்மையிலேயே இருப்பாங்க. தொழிலாகட்டும் வியாபாரத்திலும் சரி அந்த அளவுக்கு அவங்களுடைய பங்கீடு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் அவங்களோட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாலும் எப்பொழுதும் போல் இருப்பது போலத்தான் இருப்பார்களே தவிர எந்தவித மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆக கால நேரத்தை வீணடிக்காமல் அவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபடாமல் முக்கியமாக உங்களுடைய எந்த விஷயத்திலும் அவர்கள் தலையிடாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகளை அறிந்து கொள்ளுங்கள். சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகளும் உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணுங்க. புதன் ஓரையில முயற்சி, கல்வி சம்பந்தமாக, வீடு கட்ட, தொழில் சார்ந்த, நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் துவங்கிறது நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாக்கக்கூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக நடைபெறவும் இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெற்று சிறப்பாக வாழவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான பலன்கள் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேணுங்க. இது மட்டும் இல்லாம மனம் சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படும் பொழுது யாரிடமும் எந்த ஒரு வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம். தனிமையில் அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மனதை ஆற்றப்படுத்துவது மிகவும் அவசியம். குழப்ப நிலைகளில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. உயர் அதிகாரிகளிடம் உத்தியோகத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பேசுதல் வேண்டும். தேவையற்ற எந்த விஷயத்தை பற்றியோ கருத்துக்களை பற்றியோ யாரிடமும் பேசாதீர்கள். குறிப்பாக உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்களிடமோ பணியாட்களிடமோ எந்த ஒரு கருத்துக்களையும் வெளிப்படுத்தாமல் மௌனமாக அமைதியாக இருங்கள். உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் யாவும் குறைவதை நீங்கள் உணர முடியும். மனதில் தைரியமும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கு தியானம் தான் மிகச் சிறந்த வழியாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த நாளில் மனம் சம்பந்தமான குழப்பங்கள் நீங்குவதற்கு யாராவது ஒருவருக்கு அன்னதானம் இடுவதும் பசுக்களுக்கு பட்சிகளுக்கு தானம் செய்வது நல்லது. பச்சரிசி வெல்லம் கொண்டு எறும்புகளுக்கு நீங்கள் உணவிடுவதாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் உணர முடியும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல நிதானமாக இருக்கணும். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்கள் காரணமாக புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படலாங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதால மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் இவரோடு ஆலய வழிபாடு செய்வது நல்லது. இதனால் மனநிலையில் மாற்றம் உண்டாவதோடு மன ஆறுதலையும் பெறுவீர்கள். தெய்வீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்து வர நல்லது உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தீபங்கள் ஏற்றி மனதார ஒரு நிமிடமாவது மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தாலும் இறை பிரார்த்தனை செய்வது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் உணர முடியும். கடகராசி அன்பர்களே, நவ கிரகங்களுடைய நல்லாசி பெறுவதற்கு தியான முறைதான் மிகவும் ஏற்றது. மூச்சு பயிற்சியும் செய்வதால் மனநிலையும் உடல்நிலையும் சீராக இருக்கும். எப்பொழுதும் மனதை சந்தோஷத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த வீண் பிரச்சனைகளுக்கோ பிறருடைய செயலுக்கோ தலையிட வேண்டாம்.
மூன்றாவது நபர்கள் உங்களுடைய சொந்த விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டிய நாள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படலாம். யாரிடமும் பணத்தை கடனாக வாங்கவும் வேண்டாம், யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்கவும் வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உண்மையிலேயே உங்களுக்கு இன்றைய நாள் பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. மன நிம்மதியுடன் காணப்படுவீங்க. இந்த நாளில் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு விஷயத்தில் சற்று கவனக்குறைவு இருக்கலாங்க. படிக்கணுங்கிற எண்ணங்களும் ஆசைகளும் இருந்தாலும் படிப்பின் மீதான ஒரு ஈடுபாடுங்கிறது காணப்படாது. இந்த நாளில் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதும் சரஸ்வதி தேவிக்குண்டான வழிபாடுகளை செய்தாலே போதும் நல்லது நடக்கும். காப்பீடு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மக்கள் மனதில் உங்களுக்கு நீங்கா இடம் கிடைக்குங்க. மக்களோடு மக்களாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை எடுத்துரைத்து காப்பீட்டை அதிகப்படியாக பெறக்கூடிய நிலைகளும் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சோர்வுகள் அகலும் நாள் என்று கூட சொல்லலாம். கடகராசி என்பர்களை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். மனநிலையில் நீங்கள் சீரான போக்கு அமைத்துக் கொண்டால் எப்பொழுதும் போல் உங்களை எவராலும் ஜெயிக்க முடியாது. எதிர்நீச்சல் போட்டு முன்னேற்றத்தை காணக்கூடிய நபர்கள் நீங்கள். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குறிப்பா குரு ஓரையில மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில கல்வி, பூமி காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயத்திற்கும் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும், உத்தியோகம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவிற்கும் சுக்கிர ஓரை மிகவும் சிறப்பை உண்டாக்கி தரும். உங்கள் தொழில் வியாபாரத்தில் நட்பு பகை ராசிக்காரர்களை அறிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி இவர்கள் நட்பு ராசிக்காரர்கள். பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்கள் பகை ராசிக்காரர்கள். ஆக யார் உங்களிடம் சேர வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்கிற அனுமானத்தின்படி செய்யுங்கள், நல்லது நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை அனுபவம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக நடக்கவும் இறைவனுடைய அருட்கருணை உங்களுக்கு பூரணமாக கிடைக்கவும் பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்குண்டான பலன்கள். குழந்தைகளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் புரிந்து செயல்படுவீங்க. வீட்டில் குழந்தைகளோடு மன அமைதி போக்கோடு காணப்படுவீங்க. குழந்தைகள் விரும்பின விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வீர்கள். உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க. கல்லூரியில் பணிபுரிபவர்களுக்கும் அல்லது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஏற்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. தலைமை ஆசிரியர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் ஒரு நல்லிணக்கத்தோடு காணப்படுவாங்க. உங்கள் துறையில் நீங்கள் மிக கண்ணியமாகவும் சரியாகவும் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதை ஒன்றையுமே நேரடியாக பேசக்கூடிய மனப்பக்குவம் வெளிப்படலாங்க. மறைமுகமாக இருந்த திறமைகளை அதிகப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் மீதான நம்பிக்கை உயரக்கூடும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் முயற்சிக்கு ஏற்றாறு போல் நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். சிம்மராசி என்பர்களே, வருமானம் தொடர்பான சிந்தனைகளுக்கு ஏற்றாற்போல் முயற்சியும் செய்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க. எந்த அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே அளவிற்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் வரும். அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி தீப வழிபாடு செய்து வர நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய வேலைகள் யாவும் சரியான திட்டமிட்டு செய்து வெற்றியும் பெறப்போகிறீர்கள். இதனால் உங்களுக்கு லாபகரமான போக்கே இருக்கிறது. மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகி இருப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி பெறக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படுங்க. மாணவர்களை படிப்பு விஷயத்தில் ஈடுபாடும் தனி ஆர்வமும் உண்டாக்கலாம். பெற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு, ஆசிரியர்களுடைய நல்ல ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களை மென்மேலும் நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு செல்லும். படிப்பை முடித்துவிட்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வமும் கூடுதலான ஈடுபாடின் காரணமாக படிப்பை நீங்கள் தவற விடாமல் தொடர்ந்து படிப்பதற்குண்டான சூழல்கள், கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். மனநிலையும் உடல்நிலையும் சீராகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். அந்யுன்யம் காணப்படும். சிம்மராசி என்பர்களே, தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்வினை, செய்வினை, தீவினை, பழவினை, ஊழ்வினை, ஏவல், பில்லி, சூனியம், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், பொறாமைகள் இவை அனைத்தையும் துவம்சமாக்கக்கூடிய மாபெரும் சக்தி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர்.
பொன்னுக்கும் பொருளுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். நீங்கள் ராசிப்படி அற்புதமான பலன் ஏற்படுங்க. அதிசயம் நடக்கும். வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தன வரவுகளும் பெருகக்கூடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில திருஷ்டிகள் விலகும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் அமைய போகுது. உடன் பிறந்தவங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில நல்ல மகிழ்ச்சிகரமாக பேசுவதும், தாய் தந்தையருடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடும். மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நாள் சிம்மராசி அன்பர்களே. குடும்ப நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வியாபார ரீதியாக மற்ற வியாபாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. தொழில் துறையில் பணியாற்றக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இயந்திரம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கலாம். அடுத்தடுத்து புதிய ஆர்டர்கள் வருவதற்கும் வருமானம் அதிகரிப்புக்கு பல வழிகள் இருக்கிறது. ஆக இந்த நாள் மனநிலையிலும் உடல் நிலையிலும் சீரான போக்கே காணப்படுங்க. உங்களுடைய வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், ஏன் உத்தியோகத்தில் கூட நீங்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய நபர்கள் எந்த வகை ராசிக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் நட்பானவர்களா அல்லது பகையா என்பதை தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்பு தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். தொழில் ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதிகளை இவர்களிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். இந்த 4 கிரக ஹோரைகள் சுபத்தை உண்டாக்குங்க. சொத்து தொடர்பான விஷயங்களுக்கும், உயில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வழக்கு தொடர்பாக இருந்தாலும் அவற்றை செவ்வாய் உரையில் செய்தால் உங்களுக்கு லாபகரமான போக்கு இருக்கும். நிலத்திற்கு சொந்தக்காரர் செவ்வாய் பகவான். அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் நடக்க வேண்டுமானால் சூரிய உரையில் செய்தால் நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகர் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் விநாயக பெருமானுடைய அருளாலும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளாலும் உங்களுக்கு விருத்தியாகட்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. தேக பலத்துடன் இருப்பீங்க. மனநிலையில நல்ல உயர்வு இருக்கும். பிறரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு. ஆக இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக இருப்பதற்கும் ஆரோக்கிய குறைபாடு நீங்குவதற்கு தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என ஸ்ரீமன் நாராயணனையும் தன்வந்திரி பகவானையும் பிரார்த்தித்தால் உடல் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கக்கூடும். மனநிலையில முன்னேற்றங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். மனநோய் நீங்கி நீங்கள் தெளிவுள்ளவராக காணப்படுவீர்கள். எந்த ஒரு குழப்பத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நல்ல முறையில் தியானம், யோக பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் உங்களுக்கு வாழ்க்கையும் சரி, மனநிலையிலும் நல்ல முன்னேற்றங்கள் உருவாக்கக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். ஒற்றுமை இருக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய சில பதவிகள் உங்களை விட்டு விலகி இருந்தால் அவை மீண்டும் வந்து சேரலாம். மேல் அதிகாரிகளுடைய போக்கு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரும். காலம் நேரம் கூடி வரும் பொழுது உங்களுக்கான சகல நற்பலன்களும் அமைய பெறுவீர்கள். அரசாங்க துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல கௌரவ பதவிகள் வரலாம். மக்களோடு மக்களாக பணியாற்றக்கூடிய சமூக சேவகர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கு அற்புதமான நிலை உண்டு. மக்கள் மத்தியில் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. மதிப்பு மரியாதை உயர்வாக இருக்கக்கூடும். இந்த நாளில் உணவு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வமும் ஈடுபாடும் காட்டுவீர்கள். ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் மிக சிறப்பாக துரிதமாக செய்து பாராட்டுதல்கள் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. மாணவர்களே, படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. பெற்றோர்களுடைய நல்ல கனிவான பேச்சுக்கள், ஆசிரியர்களுடைய நல்ல ஆலோசனைகள், சில கருத்துக்கள் நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு படிப்பில் முன்னேறி செல்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாகலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரலாம். வங்கி கடனுக்காக எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வீடு கட்டுவதாகட்டும், தொழில் ரீதியாக வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கு அல்லது உங்களுடைய சொந்த வீடு கட்டுவதற்குண்டான பணிகளில் பணம் தேவைப்படுவோர் வங்கி மூலமாக உங்களுக்கு கடன்கள் கைக்கு கிடைக்கும் பொழுது உண்மையிலேயே திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய வகையிலும்
சாதகமான பலன்கள் இருக்கிறது. வியாபாரம் செய்து வரக்கூடிய லாபத்தை கொண்டு வங்கியில் பணத்தை செலுத்தவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சீராகவே இருக்குங்க. ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாள். அதிலும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. மனதுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. கலகலப்பான நாளாக இருக்கும். பேச்சுக்கள் மூலம் பலருடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அமைப்பு. மிக சாதகமாகவும் சாதுரியமாக பேசுவீங்க. எந்த இடத்தில் பேசினால் வேலை நடக்கும் என்கிற நுணுக்கங்களை கண்டறிந்தவர்கள் நீங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அதிலும் தொழில் சம்பந்தமாக புது இயந்திரங்களை கையாள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் வேலைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்கள் கன்னிராசி என்பர்களே. அவசரம் வேண்டாம். இந்த நாளில் அவசரப்பட வேண்டாம். இறை வழிபாடு செய்வதும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாகவும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லதுங்க. புதன் ஓரையில அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. குரு ஓரையில சுப காரியங்கள் பொதுவாக செய்யலாம். உங்களுடைய ராசியினுடைய நட்பு பகை யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் இந்த 5 ராசிக்காரர்கள் நட்பானவர்கள். ஃப்ரெண்ட்லியா உங்களோட இருப்பாங்க. பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிக்காரர்கள் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கூட்டாளிகளாகவோ பங்குதாரர்களாகவோ உங்களிடம் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களில் போக்குவரத்தோ அல்லது கொடுக்கல் வாங்கல் நிலைப்பாடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை இன்னல்கள் குறை பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படலாம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்பாடுகள் யாவும் வெற்றி பெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளில் மனத்தில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்துல மாற்றங்கள்லாம் உண்டாகலாம். மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில முயற்சியும் செய்வீங்க. ஒரு சில காரியங்களை மறைமுகமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இயல்பாகவே நீங்கள் திறமைசாலிகள். நேரத்தை காலத்தை மதித்து போற்றக்கூடியவர்கள். பிறரை எப்படி வழி நடத்த வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பேச வேண்டும் என்கிற நுணுக்கங்களை பூரணமாக அறிந்தவர்கள் நீங்கள். துலாம் ராசி அன்பர்கள் தொழில் ரீதியாகவோ வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்லதொரு உணர்வு வெளிப்படலாம். எந்தெந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும், யாரை உங்களோடு இணக்கமாக வைத்துக் கொள்வது, யாரிடம் அதிகமாக பேச வேண்டும், குறைவாக பேச வேண்டும் என்கிற நுணுக்கங்களோடு நடந்து கொள்வதால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாதுங்க. மற்றவர்களுடைய மனதை படிக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதுபோல மற்றவர்கள் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உணர்வு பூர்வமாக கிரகித்துக் கொள்வீர்கள். இதனால் சரியான வழியில் நடப்பதற்கு உங்களுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மறைமுகமாக இருந்த திறமைகளை உத்தியோகத்தில் வெளிப்படுத்துறதுனால பாராட்டுதல்கள் வந்து குவியலாம். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. தயக்கமான ஒரு உணர்வு ஏற்படலாம். எதை ஒன்றைக்குமே தாராளமாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். மனதில் ஒரு சில விஷயங்களை வைத்துக் கொண்டு அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். தயக்க உணர்வை குறைத்துக் கொண்டால் மட்டுமே வெற்றி வாக்கை சூட முடியும். எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை முதலில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். சந்திக்க வேண்டிய நபர்களிடம் தைரியமாக சந்திப்பதும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதுமாக இருக்க வேண்டும். பயமோ அல்லது தயக்கமோ பதட்டமோ இந்த உணர்வுகள் தேவையில்லை. உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும். எல்லா காரியங்களும் நன்றாக நடக்குங்க. பெருந்தன்மையான செயல்பாடுகள்னால இழுபறியான சில விஷயங்களுக்கு தீர்வுகளும் கிடைக்கும். வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடனான போக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கருத்துக்கள் தொழில் விருத்திக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய நிலை இருக்கும். இந்த நாளில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இழுபறியான சில விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பம் சம்பந்தமாக இருக்கட்டும் அல்லது அலுவலக ரீதியாகவோ தொழில் விஷயங்களிலோ கூட்டாளிகளுடன் இருந்த பிணக்குகள்லாம் நீங்குங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களை குடும்பத்திலும் சரி பிள்ளைகளிடம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய போக்கு இருக்கும். முக்கியமாக சூழ்நிலைகளை உணர்ந்து பிள்ளைகளை செயல்படுவாங்க. வெளிநாடுகளில் வாழும் பிள்ளைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வரும். வருமான உயர்வு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த பழைய பணியாட்களை மாற்றி புதிய நபர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இந்த ஒரு நிலைப்பாடு காரணமாக வருமான வளர்ச்சி அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. தெய்வ வழிபாடு செய்தால் இன்னும் நல்ல நல்ல பலன் உருவாகுங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் எதை ஒன்றையுமே நன்றாக சிந்தித்து உடனடியாக செயல்படுத்துங்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையையும் அதிகமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே,
இந்த நாளில் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைப்பாடுகளில் ஏற்றம் பெறுவீர்கள். ஆசிரியர்கள், பெற்றோர்களுடைய நல்ல கனிவான பேச்சுக்கள், உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு, பாசம் இவையெல்லாம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற முயற்சிகள் கைகூடி வரப்போகிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் வியாபார விஷயத்தில் பகை நட்பு ராசிக்காரர்களை அறிந்து கொள்ள வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களிடம் பணம் சம்பந்தமாகவோ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் ஓரையில் சுபகாரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்திற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திரன், கல்வி சம்பந்தமாகவும் சுக்கிர ஓரை பணம் சம்பந்தமாகவும் நல்லதுங்க. வங்கி தொடர்பான செயலுக்கும் முதலீடு தொடர்பான காரியங்களுக்கு சுக்கிர ஓரை பயன்படுத்துங்கள், நல்லது நடக்கும். உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களை முயற்சிகள் மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களை தீர்வுகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள், நல்லது உண்டாகும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றி பெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையுங்க. வேலை விஷயமாக அல்லது பொருள் விற்பனை தொடர்பாகவும் உங்களுடைய அலுவலக விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது மனதளவில் உங்களுக்கு சீரான போக்கு இருக்கும். பதட்டமோ பரபரப்போ காணப்படாது. வேலைகளை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுடைய பயணத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதோடு ஒரு பாதுகாப்பான பயணமாகத்தான் இருக்கும். எந்த வேலைக்காக நீங்கள் வெளியூர் செல்கிறீர்களோ அந்த காரியங்கள் மிக அழகாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் மிகவும் சிறப்பு பெற்றதாக வரலாம். உங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்தவர்கள் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய நிலை உருவாகலாங்க. முயற்சிகளை இருந்து வந்த மறைமுகமான தடைகள் என்னங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதே போல உங்களுடைய செயலுக்கு தடையாக இருந்தவர்கள், மறைமுகமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் யார் என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்குங்க. இதனால் ஒரு புதிய மாற்றம் என்பது உருவாக்கக்கூடும். நண்பர்களில் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் மிக முக்கியமாக அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது. அன்றாடம் இன்றைய ராசி பலன்களில் உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசி யார், பகை ராசிக்காரர்கள் யார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, அவற்றை தினந்தோறும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் யாரிடம் பழக வேண்டும் என்கிற நிலைப்பாடுகளை கொள்வது அவசியம். இந்த நாளில் பிறருடைய நல்ல கருத்துக்களும் சரி, பெற்றோர்களுடைய ஆலோசனைகள் மன மகிழ்வை உண்டு பண்ணுங்க. வீடு மனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சொந்தமாக சிறிய இடமாக இருந்தாலும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கிற ஆசை விருப்பம் கூடுதலாக இருக்கும். பெரியவர்களிடம் விட்டுக் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். யாரிடமும் எடுத்தெறிந்தோ அல்லது சூழ்நிலைகளுக்கு ஒவ்வாத விஷயங்களை பற்றியோ பேச வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்த நீங்கள் பயிற்சி எடுப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு திறன் அமையும். புதன்கிழமையில் அதிகமாக படிப்பதை வைத்துக் கொள்ளுங்கள். கல்வி வளர்ச்சி மேன்மையாக இருக்கக்கூடும். இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நல்ல விதமாக நடப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை மற்றவர்கள் கைப்பற்றி இருந்தாலும் அந்த பணம் மீண்டும் கைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க பெறுவீர்கள். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பூரணமான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. ஆக இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நண்பர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உண்டாக்குங்க. வீடு மனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் செய்யலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். உத்தியோகத்தையும் மாற்றம் செய்வதற்கு ஒரு சிலர் விரும்புவீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது அவசியம். எதிர்பாராத வகையில் தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான நாளாகத்தான் இருக்கும். இந்த தினத்தில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்தால் நல்ல பலனை உண்டாக்குங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அறிவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை வரவு உண்டாக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் நல்ல விதமாக நடக்கவும், இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக பெற்று தொழில் வளம் பெறவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். தோற்றப்பொழிவு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிலும் குறிப்பாக மனைவி வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும்.
கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகலாம். வருமானம் அதிகரிப்பு என்பது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வுக்காக இதுவரையில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். குடும்பத்தில் குழந்தைகளுடனான போக்கில் உங்களுக்கு திருப்திகரமான போக்கே இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பாக ஒரு சில கருத்து ஆலோசனைகள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சௌகரியங்களை அதிகரிப்பதற்கும் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு கடினமான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஒரு சிலர் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் வந்து சேரலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து நல்ல தீர்வுகள் வரக்கூடும். தாய் தந்தையருடைய ஆதரவினை பூரணமாக பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிப்பதால் உங்களுடைய காரியங்களை உடன் பிறந்தவர்கள் பங்கிட்டுக் கொண்டு செய்யக்கூடிய அமைப்பும் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும் உருவாகலாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு மற்ற நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயம் பெறுவீர்கள். புதிதாக வாகன வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கலாம். முயற்சிகள் கைகூடி வரும்பொழுது உங்கள் மனதளவில் அதீத நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருக்கும். மனதை உறுத்திய ஒரு சில விஷயங்களுக்கு நல்லதொரு தெளிவும் புரிதலும் உண்டாகுங்க. குழப்பங்கள் இல்லாத ஒரு நாளாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். இதுவரையில் நீங்கள் எடுத்த அனைத்து உழைப்புக்கும் ஏற்ற வகையில உன்னதமான லாபகரமான போக்கே இருக்கும். வியாபாரிகளுக்கு உள்கட்டமைப்பை மாற்றி அமைத்து வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நவீன பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். கொள்முதல் செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பொதுவாக இந்த தினத்தில் நீங்கள் சுப முயற்சிகளில் ஈடுபட்டாலும் நல்லது நடக்கும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்கிறது. வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரலாங்க. பெண் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். கைமேல் பலன் கிடைக்கும். இரு வீட்டாருடைய மனமும் ஒருமித்த கருத்தாக இருக்கக்கூடும். இது மட்டும் இல்லாம தெய்வீக வழிபாட்டுல மனம் நாடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க. கோவில் திருப்பணிகள் குழுவில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மன அமைப்பு உருவாகுங்க. இதுவரையில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்குவதற்குண்டான காலகட்டமாக இருக்கிறது. மாணவர்களே, படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மிக நேர்மையாகவும் சூழ்நிலைகளை உணர்ந்து படிப்பீர்கள். பெரியவர்கள் பெற்றவர்களுடைய ஆசைகளோடு படிக்க துவங்குங்கள். அதுதான் நல்லது. மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை பெற்றவர்களிடம் வெளிப்படையாக தெரியப்படுத்துவது நல்லது. உங்களுக்கு படிப்பின் மீதான சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். எதை ஒன்றையுமே நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் உங்களுக்கு மன ஆறுதலும் உண்டாகக்கூடும். இந்த நாளில் செயல்படக்கூடிய விஷயங்கள் யாவும் நல்ல விதமாக இருப்பதற்கு தியானம், யோக பயிற்சிகள் செய்வது நல்லது. தொழில் வர்த்தகத்தில் நல்லதொரு அமைப்பும் கூட்டாளிகளிடமிருந்து நல்ல செய்திகளும் ஆலோசனைகளும் உங்களுக்கு அபிவிருத்தியை உண்டு பண்ணுங்க. முடிந்த அளவிற்கு அதிகப்படியான குங்குமங்களை வாங்கி கோவில்களில் கொடுத்து வாருங்கள். அதுவே உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணும். வரக்கூடிய நாட்கள் உங்கள் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்குங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை மனதில் தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். உலக வாழ்க்கை பத்தின புரிதல்கள் உருவாக்குங்க. புதுவிதமான கண்ணோட்டங்கள், மக்களுடைய வாழ்க்கை, அதனுடைய தாத்பரங்களை பற்றி அதிகப்படியாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதையாவது ஒன்றை எப்பொழுதும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். சூக்ஷமத்தை அறிய வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய ஆகர்ஷண சக்தியை நீங்கள் பெறுவதற்கு தியானம் செய்தாலே போதும். பிரபஞ்சத்தினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்குங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிகவும் சிறப்பு. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய நாள். மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இறை கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை நீங்கும். கடன் சார்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் துரிதமாக செய்ய முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவதால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உருவாகுங்க. வருவாயை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் அதிகரிக்கும். இந்த நாளில் பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாள். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தினுடைய சூழலை உணர்ந்து நீங்கள் அதிகப்படியாக உழைப்பை மேன்மைப்படுத்துவீர்கள். முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் உருவாகும். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். வெளியிடங்களுக்கு பிள்ளைகளோடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் குடும்ப நபர்களுடைய ஆதரவு மன மகிழ்ச்சி உண்டு பண்ணும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வம் மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கோங்க. எதிர்காலத்திற்காக முதலீடு செய்ய வேண்டும் என்கிற ஆசை விருப்பத்தின் அடிப்படையில் சேமிப்பு கணக்கையும் தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு பூரணத்தை ஏற்படுத்துங்க. மன நிறைவாக இருக்கும். ஒவ்வொரு வேலைகளையும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற
புரிதலோடு செய்வதால் லாபகரமான போக்கே இருக்கிறது. மற்ற வியாபாரிகளோடு பேசும்பொழுது ஒரு சில விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் மக்களுடைய மனநிலைக்கும் ஏற்றாற்போல் நீங்கள் பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். கொள்முதல் செய்யக்கூடிய அமைப்பும் மிகவும் ராசிக்காரர் என்கிற பெயரும் உங்களுடைய ஸ்தானத்திற்கு கிடைக்கும். ஆக அடுத்தடுத்த நிலைப்பாடுகள்ல புது வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். விற்பனை அமோகமாக இன்றைய தினம் நடக்கலாங்க. மனத்திற்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். அதிகப்படியாக நெருக்கடிகள் கொடுத்தவர்கள் கூட மன அமைதியோடு காணப்படுவார்கள். அழுத்தம் என்பது காணப்படாது. மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக இருப்பதால் எண்ணிய காரியங்களை துரிதமாக செய்து பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். மாணவர்களே, கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான ஈடுபாடு இருக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். மனநிலை நன்றாகவே இருக்குங்க. எழுத்து சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வரும். சினிமா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பேச்சு திறமை நன்றாக இருக்கும். எந்த இடத்தில் பேசி வேலைகள் முடிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மிகச் சரியாக உங்களுடைய காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. நெருக்கமான உறவுகளுடைய வருகை காணப்படலாம். மகர ராசி அன்பர்களை சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக காணப்படலாம். வருமானம் தொடர்பாக இல்லத்தரசிகள் எடுக்கக்கூடிய செயல்கள் யாவும் கைகூடி வரப்போகிறது. நீண்ட நாளாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தக்கதோர் லாபம் பெறுவீர்கள். வருமான உயர்வு ஏற்படுவதால் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடும். வீடு கட்டக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாகும். புதிதாக நிலம் வாங்க வேண்டும். அதற்கு முதலீடு செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்ததுக்கு சுபத்தை உண்டாக்கும். பணம், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரைக்கும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரை கேட்டது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை ஆதரவு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எடுத்த வேலைகள் யாவும் சிறப்பாக நடக்கவும் இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெற வேண்டி பிரார்த்திக்கிறோம். மனதில் இருந்த சோர்வுகள்லாம் படிப்படியாக குறையுங்க. மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவதோடு உங்களுடைய அனைத்து வேலைகளுக்கும் அவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் நல்ல சூழ்நிலை உருவாக்குங்க. கலகலப்பான நாளாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். வெளிநாடுகளில் வாழ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக நல்லதொரு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். எந்த ஒரு செயலையுமே நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவதால் லாபகரமான போக்கே காணப்படும். கும்பராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு சில முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குடும்ப நபர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பார்கள். எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கலாங்க. நிர்வாகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான ஒரு நல்லிணக்கம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கருத்துக்களையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பார்கள். நிர்வாக பொறுப்பு கூட ஒரு சிலருக்கு வரலாம். அரசாங்க துறையில் பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வும் கௌரவ பதவிகள் வரலாம். ஒத்துழைப்பு காரணமாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்கும். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் தன்னம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கலாம். நல்ல ஒரு தன்னெழுச்சியோடு செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு மத்தியில உயர்வாக வர வேண்டும் என்கிற எண்ணம் கூடுதலாக இருக்கும். வைராக்கிய குணம் அதிகமாகலாம். மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு உண்டு. ஆசிரியர்கள் உங்களுடைய செயலுக்கு பாராட்டுதல்களை தெரிவிப்பார்கள். வியாபார வேலைகளில் இருந்த மந்தத்தன்மைகள்லாம் குறையுங்க. குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். வெளிநபர்களுக்கும் சமூகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூட மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். எண்ணிய காரியங்களை சரியான நேரத்திற்குள் செய்து முடிப்பதால் காலதாமதம் என்பது காணப்படாது. துரிதமாக செய்வீர்கள். வியாபாரம் தொழில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு வாழ்க்கையினுடைய தரத்தையும் உயர்த்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரலாம். வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கைகூடி வரலாங்க. புதிதாக இடம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஓரக்கில் பார்த்து நீங்கள் இடத்தை பதிவு செய்து கொள்ளலாம். அதோடு இறைவனுக்குண்டான சில பிரார்த்தனைகளையும் குலதெய்வ வழிபாடு இந்த நாளில் செய்ய வேண்டும். மந்தத்தன்மைகள் குறைப்பதால் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாளுக்குண்டான செயல்பாடுகள்
நாள்களில் போரைகளை அறிந்து செய்யுங்கள். சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். கல்வி கற்க துவங்குதல். புதன் ஓரை சிறப்பு. பணம் கொடுக்கல் வாங்கலுக்கும் புதன் ஓரை ஏற்றது. தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரைக்கும். குடும்பம் சார்பாக ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நல்லது புதன் ஓரை. ஆக ஓரைகளை அறிந்து செயல்பட்டால் லாபகரமான போக்கே இருக்குங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் நீங்கும். சதை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மை குறைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இழுபறியாக இருந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட பல வருட போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான செயல்களில் வெற்றியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நிவேதனம் வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுவது உங்களுக்கான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில தடை தாமதங்களை தானாக விலக்கிவிடும். எண்ணிய வேலைக்கு நீங்கள் செல்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு உன்னதமான வேலை கிடைக்கக்கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். வெளியிடங்களில் சென்று வருவதால் உங்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடும். தொழிலில் வளர்ச்சி பெற வேண்டி நீங்கள் தியானம் செய்வதும் பிரார்த்தனை செய்வது நல்லது. தொழிலில் நல்ல உற்பத்தி இருக்கும். அமோகமாக வருமானம் வந்து சேரும். விவசாயம் தொடர்பாக சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். காப்பகம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு செயலையுமே மிக சரியாக ரகசியமாக செய்து முடித்தால் மட்டுமே உங்களுக்கு அவை பாதுகாக்கப்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் வெளியிடங்களில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். எண்ணிய காரியங்களை நீங்கள் உடனே செய்து முடிப்பீர்கள். பிறருடைய பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய சுய சிந்தனையின் காரணமாகவே வாழ்க்கையின் உச்சிக்கு நீங்கள் வருவீர்கள். மீனராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கும் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நல்லதொரு படிப்பினை நீங்கள் படிக்கலாம். விரும்பிய அனைத்து துறைகளிலும் சிறப்பாக ஜொலிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. மாணவர்களே, தகுந்த நேரத்திற்கு நல்லதொரு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைப்பதால் அடுத்தடுத்த வாழ்க்கையினுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன திருப்தியான ஒரு சூழ்நிலை உருவாகும். பெண் பார்க்கக்கூடிய படலமோ ஆண் பார்க்கக்கூடிய விஷயமோ இரண்டுமே உங்களுக்கு கைகூடி வரலாம். தொழில் வளர்ச்சியில் புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளோடு நீங்கள் நல்லிணக்கத்தோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் இருக்கக்கூடும். சில நுணுக்கங்களை அறிந்து செய்வதால் நற்பெயர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குவதற்கு சந்திர பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரிப்பது நல்லது. சந்திர பகவானை பிரார்த்தனை செய்ய செய்ய உங்களுடைய தாயின் உடல் நலம் நன்றாகவே இருக்கும். ஒரு சில உபாதைகள் இருந்தாலும் கூட உடனே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன் என்று சொல்லக்கூடியவருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்வதும் ஒரு சில காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து வந்தாலே போதும். உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. மனதில் இருந்த பிரச்சனைகள் தானாக விலகிவிடும். சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திரத்திற்குண்டான பலன்களாக பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.